விநாயக பெருமானை வழிபடுவதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் அவற்றில் மிகச்சிறந்ததாக கருதப்படுவது சங்கடஹர சதுர்த்தி. பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாளே சங்கடஹர சதுர்த்தி. சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல். வாழ்க்கையில் வரும் எல்லா துன்பங்களையும் தடைகளையும் அழித்து அருள் புரியும் விரதமே சங்கடஹர சதுர்த்தி. இந்த நாளில் விரதம் இருந்து விநாயகனை வழிபட்டால் மன அமைதியும் வாழ்க்கையில் தெளிவும் கிடைக்கும் என்று ஆன்மீக நூல்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்தி நாளில் அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து விநாயக பெருமானை மனதார நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும். நாள் முழுவதும் பால், பழங்கள் போன்ற சாத்வீக உணவுகள் மட்டுமே எடுத்துக்கொண்டு மனதை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். மாலை நேரத்தில் அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று மோதகம், கொழுக்கட்டை போன்ற நைவேத்தியங்களை வைத்து வழிபடுவது சிறப்பு. இந்த நாளில் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை ஜபிப்பது மிகுந்த பலனை தரும். குடும்பத்தில் சுபிட்சம் பெருகும். தொழில் மற்றும் கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் என்று நம்பப்படுகிறது. வாழ்வில் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி அளவு கடந்த ஆனந்தத்தையும் சகல சௌபாகியங்களையும் வழங்கும் சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை கடைபிடிப்போம். விநாயகரின் அருளை பெறுவோம்.